பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்மந்தமாக நம்ம எண்ணில் அடங்கா வீடியோ போட்டிருக்கோம். அதுலேருந்து குணமானவங்களோட ரிப்போர்ட் நிறைய சேனலில் போட்டிருப்போம். சென்னையிலேருந்து மலேசியா, துபாய், கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இலங்கை இந்த எண்ணற்ற நாடுகள் மெடிசன் போய் அவங்க சந்தோஷம் அடைஞ்சு அந்த நாட்டுக்கெல்லாம் போன டெக்னிஷிட்டும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி HSV என்பது குணப்படுத்த முடியாத நோய் அல்ல. முதல்ல அந்த விஷயத்த மாற்றிக்குங்க. அதே போல் HSV தொற்று வந்தால் அவனுக்கு கல்யாணமே பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை பாக்கியமே இல்லை, சீக்கிரமாக அவனை விட்டு மற்றவங்க வீட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இருந்து இதை எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான பதிவை பற்றி இங்கே பார்க்கலாம். காமனாக பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் கொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய WBC, ஒயிட் பிளட் செல்ஸ். அந்த WBCயை எனர்ஜி கொடுக்கும் போதும் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் உள்ள அந்த நோய் தொற்றுகளை ஈஸியாக குணப்படுத்தலாம். இதை குணப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலேயே தங்க பல்பும் வெள்ளி பல்பும் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க HSVக்கு மட்டும் டெஸ்ட் எடுக்காமல், எக்ஸாம்பிள் HSV டைப் 1, டைப் 2, டைப் 1ல் IgG, டைப் 2ல் IgG இந்த மாதிரியான பரிசோதனை எடுக்காமல் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டையும், அது இல்லாமல் பிளட்டில் இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இம்யூன் சிஸ்டத்துக்கான டெஸ்ட்டும், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு அவங்க அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க. உங்களால் அனலைஸ் பண்ண முடியலன்னா எனக்கு அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகளை பயன்படுத்தலாம், அதில் தங்க பல்பு உங்களை எப்படி வேலை செய்யுது, வெள்ளி பல்பு எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் எப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உணவுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான குளிர்ச்சியான நீர் உணவை தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, வெல்டிங் வேலை செய்கிறவங்களுக்கு, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த நோய் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்வினை நோயின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு பழகும் தன்மை உள்ள நோய், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் வாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பல பேர் சொல்லக்கூடிய ஒரு மனக்குமுறல் விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு, என்னால் வெளியே சொல்லி அழுக கூட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் விட்டு ஸ்டெப்பாக வந்துடுங்க. இப்படி இருந்த உங்களை இப்படி மாற்றிட்டுன்ற ரிப்போர்ட்டை சயின்டிஃபிக்காக நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் முழுமையாக HSVயை குணப்படுத்த முடியும் வித் லேப் ரிப்போர்ட். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.